தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் இன்றைக்கு பிரத்யேகமாக பேசுவாராக, இடைப்படுவாராக. ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 9வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். ஆம் தேவ பிள்ளையே, எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்படிப்பட்ட வார்த்தை! கடந்த நாளிலே நாம் தியானித்திருப்போம், பாழான நகரங்களை அவர்கள் புதிதாய் கட்டுவார்கள் என்று சொல்லி. இன்றைக்கு ஆண்டவர் மீண்டுமாய் அந்த வார்த்தைகளை உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன். நீ அகப்பட்டிருக்கிற இடத்திலிருந்து உன்னை நான் விடுதலை ஆக்குவேன். பாவத்தின் அடிமைத்தனம் உன்னை விட்டு நீங்கி போகும். பாவத்தின் அடிமைத்தனத்தின் காரியங்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும். நீ என்னென்ன காரியங்களிலே நான் அடிமையாக்கப்பட்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ, எவைகளிலே நான் சிக்குண்டிருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறாயோ, கர்த்தர் அவைகளிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரவும், அதிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கவும், உனக்கு முன் நின்று கர்த்தர் உன்னை நடத்தவும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உன்னை சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் திருப்புவது மாத்திரமல்ல, வார்த்தை சொல்லுகிறது, நான் பாழான ஸ்தலங்களிலே அவர்களை கட்டி எழுப்புவேன். கட்டி எழுப்பி அங்கே திராட்சை தோட்டங்களை நாட்டி அதிலிருந்து பலனை அவர்கள் பார்த்து அதன் கனிகளை அவர்கள் புசிப்பார்கள். ஆமேன். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை! இன்னைக்கு அநேகர் சில நேரங்களில் பாருங்க, வீட்டை கட்டுவாங்க, அல்லது தங்களுக்குரிய காரியத்தை சேர்ப்பார்கள், அல்லது பிஸ்னஸை எடுப்பித்து கட்டுவாங்க, வேலைக்கு நல்லா போவாங்க, கைகளில் வருமானம் வர்றது போல இருக்கும். கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாது. கைக்கு வந்துடுச்சு, ஆனால் அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க, தங்களால் அனுபவிக்க முடியாது. அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்கள், எல்லா வசதியும் இருக்கும், ஒருவேளை ஆகாரத்தை நிம்மதியாக சாப்பிட முடியாதுங்க. ஒருவேளை ஆகாரத்தை அவங்களால சரியாக சாப்பிட முடியாது. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. அநேகருடைய குடும்ப சூழ்நிலைகள் இப்படி தான் இருக்குது. பாழான ஸ்தலங்களிலே அவருடைய வாழ்க்கைகள் எல்லாம் எப்படியோ கஷ்டப்பட்டு கட்டி எழுப்பி இருப்பாங்க. அதில் கனியை புசிக்கணும், அதில் பலனை பார்க்கணும், நன்மையை அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. அவர்களால் நன்மையை திருப்தி அடையாதபடிக்கு, கனிகளை பார்க்க முடியாதபடிக்கு, அவைகளை அனுபவிக்க முடியாதபடிக்கு, புசிக்கக்கூடாதபடிக்கு அவர்கள் இழந்து போகிறதை, தவற விடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பாழாய் கிடந்ததான ஸ்தலத்தை நீ புதிதாய் கட்டினாய். ஆமென். கட்டினாய். கட்டப்பட்ட இடத்திலே அதற்குரியதான நீ திராட்சை தோட்டங்களை நாட்டி அதில் இருக்கிற பலனை நீ காண்பாய். ஆமென். இன்னைக்கு நீங்க கையிட்டு செய்கிற காரியங்களுக்குரிய பலன் உங்க கைகளில் கிடைக்கும். உன் சொத்துக்களில் இருக்கிற காரியங்களிலே பலன் உனக்கு உண்டாகும். நீ ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பலன் உண்டாகும். நீ எதிர்பார்த்திருக்கிற வேலைகளிலே உனக்கு பலன் உண்டாகும். நீ எதிர்பார்த்திருக்கிற பிஸ்னஸ்ல இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்கள்ல பலன் உண்டாகும். அதை பலன்களை பார்ப்பது மாத்திரமல்ல, அந்த பலன்கள் பெருகி வருகிறத பார்க்கறது மாத்திரமல்ல, கனி உண்டாயிருக்கிறத பார்க்கறதில்ல, அந்த கனியை நீ புசிப்பாய். நீ அந்த ஆகாரத்தை புசிப்பாய். நீ செய்கிற காரியத்திற்குரியதான அந்த தேவைகளை கர்த்தர் சந்தித்து அதை கைக்கு கொண்டு வந்து நீ அதை அனுபவிக்கும்படி செய்வாய். அந்த வருமானங்களை அனுபவிப்பாய். தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை அதுதான். உன் பலனை நீ பார்த்த பலனை உன் கைகளில் பெற்றுக்கொண்டு அதை நீ புசிக்க, ஆகாரமாய் உட்கொள்ள, அதன் கனிகளை நீ அனுபவிக்க தேவன் உனக்கு உதவி செய்வார். உன் வேலைகளில், தொழில்களில், உன் ஜெப வாழ்க்கையில் நீ பலனை பார்த்துட்ட, அந்த பலன் இன்னும் நீ புசிக்க கூடாதபடிக்கு தடையாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ அதை புசிக்கத்தக்கதாக, இன்றைக்கு அந்த ஆகாரத்தை நீ உட்கொள்ளத்தக்கதாக, இன்றைக்கு அதன் மூலமாய் நீ ஆரோக்கியம் அடையத்தக்கதாக, நன்மையால் நிரப்பப்படத்தக்கதாக கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உன்னையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சிறையிருப்புகள் திருப்பப்படட்டும். தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மாற்றப்படட்டும். பாழான ஸ்தலங்களை புதிதாய் கட்டுகிறது மாத்திரமல்ல, அதன் பலன்களை காண்பது மாத்திரமல்ல, அவைகளில் உள்ள கனிகளை உடைய பிள்ளைகள் திருப்தியாய் புசிக்க, அதை அனுபவிக்க உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே,
அருமையான வார்த்தை. பாழான ஸ்தலங்களில் இருக்கிறதான உன்னை கர்த்தர் சிறையிருப்பிலிருந்து திருப்பி அதை கட்டும்படி செய்து புதிதாய் கட்ட வைத்து அதில் நீ கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி பலனை பார்க்கிறதோடு இல்லை, அதை புசிப்பதற்கு, அதை அனுபவிப்பதற்கு தேவன் இன்றைக்கு உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுகிறார். தடைகளை உடைக்கிறார், வழியை திறக்கிறார். அதை நீ புசிப்பாய், அனுபவிப்பாய். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.